கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலன் விளங்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கும் சில உடல்ல சில பலவீனம் இருந்துச்சு, சில காரியங்கள் இருந்துச்சு. கண்ணுல அந்த மீன் செதிலை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்கும்படி 3 முறை ஜெபிச்சேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல். அப்ப உலகத்துல நம்ம இருக்கோம், நமக்கு அநேக பலவீனங்கள் இருக்குது. வியாதி ஒரு பலகீனமா இருக்கலாம், பிரச்சனைகள் ஒரு பலகீனமா இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மளை பலகீனப்படுத்தலாம். பலகீனப்படுத்துறதுன்னா என்னது? நமக்கு ஒரு காரியத்தை செய்யறோம், அதை செய்ய முடியாதபடி தடை பண்ணுகிறதான காரியம் தான் பலகீனம். நம்ம நடக்கிறோம், நடக்க முடியாதபடிக்கு நம்ம காலில் வலி இருக்குது, அது என்ன செய்யுது? நமக்கு ஒரு பலகீனமா இருக்கு, நடக்க முடியல. நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்க்க முடியாம ஒரு காரியம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது நமக்கு ஒரு பலகீனம். இப்படி உலகத்துல நமக்கு அநேக பலவீனங்கள் இருக்குது, உலகத்துல அநேக பலவீனங்கள் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நம்மளோட நடக்க முடியல, ஆனாலும் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோம், கர்த்தர்கிட்ட சொல்றோம், நம்மளோட பலவீனத்தை குறித்து கர்த்தர்கிட்ட சொல்றோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மளோட பலவீனத்துல கர்த்தரோட பலத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். நாம் ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், ஒருவேளை இல்ல, நாம் உண்மையிலேயே பலவீனம் உள்ளவங்க தான். அந்த பலவீனத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருடைய பலத்தினால இடை கட்டி நம்மை பலன் உள்ளவர்களா மாற்றக்கூடியவரா இருக்கிறாரு. உலகத்தில் நாம் இருக்கிறோம், நம் மெய்யாகவே பலவீனம் உள்ளவர்கள் தான். அநேக விதமான பலகீனம் நமக்கு இருக்குது, உலகத்துல அநேக விதமான பலகீனம் இருக்குது. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்கு இறங்குறாரு. நம்முடைய உருவம் அப்படின்னு சொல்றது, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோம், அநேக காரியம் நம்ம சொந்த பலத்துல செய்யறோம், மாம்சமா இருக்கிறோம், நம்ம மண்ணினால எடுக்கப்பட்டவங்க, மண் என்று நினைவு கூறுகிறார். இப்ப நம்ம இப்படி இருக்கு, நம்ம கிட்ட அநேக பலம் இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்மளோட பலத்துக்கு மிஞ்சி கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? அதே வேளையில அவருடைய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு, அவருடைய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. என்ன காரியம்? இந்த ஆண்டவர் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம்ம மண்ணான மனுஷனா இருக்கிறோம், நம்மளால என்ன கர்த்தர் எதிர்பார்க்கதான காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. நம்ம எப்படி இருக்கோம்? மண்ணானவர்கள், நம்ம மண்ணில இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். மண்ணானவர்கள் மண்ணானக்குரிய காரியங்களை தான் நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கறதான காரியத்தை நம்மளால செய்யறதுக்கு பலகீனம் இருக்கு, நம்ம சரீரத்துல பலகீனம் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு எப்படிப்பட்டவங்க கர்த்தருக்கு தெரியும், நம்ம எவ்வளவு பலகீனத்துல இருக்கோம்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அந்த மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பலன் என்ன செய்து? பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கு. உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அந்த நம்ம மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், சுய பலத்துல நடந்துகிட்டு இருக்கோம், சுய பலத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம். அதனால நம் சுய பலத்திலையும் மாம்சத்திலையும் நிக்கிறபடினால நம்மளால அநேக காரியங்களை செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கறதான பலன்,
கர்த்தர் கொடுக்கறதான பலன், அந்த பலன் என்ன செய்யுது? நம்ம இன்னும் கர்த்தருக்காக காரியங்களை செய்யவும், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கவும் கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. நம்ம அநேக பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பலன் என்ன செய்யுது? அதை நம்ம அந்த பலவீனத்தில எல்லாம் மேற்கொள்ள உதவியா இருக்கு. அதான் சொல்றாரு, மண்ணான மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்போ சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தியம் எப்படி இருக்குது, உங்களுடைய உபதேசம் யார் இதை எடுத்துக்கொள்ள முடியும், யார் இதன்படி நடக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு, மனுஷனால முடியாது, இந்த காரியம்லாம் மனுஷனால முடியாது, ஆனா தேவனால முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் ஆண்டவர் தேவனால முடியும்னு சொல்றாரு? தேவ ஆவி நமக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரோட தேவனோட ஆவி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவோட ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் இருக்கிறாரு நமக்குள்ள. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள்ள ஜெயமா ஜீவிக்க அவரு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். நம்மளால சரீர பிரகாரமா அநேக காரியங்களை செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவங்க, கர்த்தர் எதிர்பார்க்கறதான உயர்ந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவரோட ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நம்ம செய்ய முடியாது தெரியும், ஆனா தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சுய ஞானத்திலையும் சுய இஷ்டத்திலையும் நம்ம அந்த கர்த்தரை பிரியப்படுத்தும்படி அநேக காரியங்களை செய்யறோம். ஆனா அந்த காரியம் நம்ம சுய பலத்திலையும் சுய ஞானத்திலையும் கர்த்தர் எதிர்பார்க்கறதான காரியத்தை செய்யணும்னு ரொம்ப முயற்சி பண்றோம். ஆனாலும் அநேக வேலைகள்ல தோல்வியை சந்திக்கிறோம். நம்ம ஏன் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம மண்ணில இருந்து எடுக்கப்பட்டவங்க, மண்ணானவர்கள் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் என்ன செய்யறது? உங்க சுய பலத்தினால உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, சுய பலத்தினால ஒன்று. அந்த அப்போஸ்தலர் பவுல் அதான் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த பலகீனமா இருக்கு, இந்த பலகீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பலகீனத்தில் என் பலன் விளங்கும். அப்ப அநேக காரியங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்கலாம், கர்த்தருக்காக ஜெயஜீவியை செய்யக்கூடிய காரியங்களா இருக்கலாம், கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களா கூட இருக்கலாம். அப்ப நம்ம சுய பலத்துல நம்மளால செய்ய முடியாது. நம்ம உணரணும், நம்ம சுய பலகீனம் உள்ளது, நம்ம பலகீனம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அவ வந்த பிறகுதான் நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, நம்மளால மெய்யாகவே செய்ய முடியாது, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யாவிட்டால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பல பாடுகள் வரலாம். அப்ப நம்ம சுயத்தினாலேயே அந்த காரியத்தெல்லாம் சரி செய்ய என்ன செய்யறோம்? விருப்பப்படும். ஆனாலும் அந்த சுயத்தினால நம்மளால சொந்த பலத்தினால நின்று எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் ஒரு முடிவுக்கு வரணும். சுய பலத்தினால கர்த்தரை பிரியப்படுத்தவும் முடியாது, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவத்தையும் என்னால சுய பலத்தினால மேற்கொள்ளவும் முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, அதனால பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை அப்படின்னு உணரணும். அப்ப உணரும் போது என்ன செய்யுது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம இதை உணராத வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டாரு. நம்ம உணரணும், நம்மளால முடியாது, சுய பலத்தினால முடியாது, சொந்த ஞானத்தினால நின்று இந்த கிறிஸ்தவ ஜீவியை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்ப முடிவுக்கு வந்த பிறகு, ஆண்டவரே மெய்யாகவே உங்களுடைய ஆவி எனக்கு தேவை ஆண்டவரே, என்னால ஜெயஜீவியை செய்ய முடியல, அநேக பாடுகள் இருக்கு இந்த உலகத்துல, அநேக கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் கொள்றதுக்கு மண்ணான மனுஷனாகி என்னால முடியல, உம்முடைய பலத்தை எனக்கு தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்றாரு. பூர்ணமாய் விளங்கும்னு சொல்றாரு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:26-29. 1 கொரிந்தியர் 1:26-29. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
மாம்சமான அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான யாவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்ம மாம்சத்தின்படி நம்ம சொந்த பலத்துல ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம், நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தேவன் ஏன் நம்ம என்ன ரட்சித்தாரு, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் அதனால ரட்சித்தார் தேவன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்படாத முந்தி அநேக தான தர்மங்களை பண்ணேன் அதனாலதான் ஆண்டவர் என் மேல பாசம் வச்சு என்னை தெரிந்து கொண்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்றான், நான் இதெல்லாம் இலக்கியம் படிச்சிருக்கிறேன், நான் இந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அதனால எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, இலக்கியம் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால தேவன் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அவங்கள குறிச்சு பெருமையா நான் இப்படி இருந்தேன் இப்படி செஞ்சேன் அதனாலதான் என்னை தெரிந்து கொண்டாருன்னு. ஆனா தேவன் என்ன செய்யறார், வேத வசனத்துல வாசிக்கிறோம், இல்லாதவைகளையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்துல ஒன்றும் இல்லாதவர்கள் ஆகிய நம்மள தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம பெருமை பாராட்ட முடியாது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அதனால கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரு, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேயா, பெரிய தான தர்மம் பண்ணிட்டேன் அதனாலதான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் தெரியல, அற்பமா எண்ணப்பட்டபடினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, நம்மை தெரிந்து கொண்டு அந்த அற்பமான நம்மள, ஒண்ணு இல்லாதவர்களாகிய நம்மள, படிப்பு இல்லாத நம்மள, ஒண்ணுக்கும் உதவாத நம்மள என்ன செய்யறார் ஆண்டவரே, அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்து நம்ம பிரகாசிக்கும்படியா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படி இருந்தா ஒன்றும் தெரியாத எப்படி இந்த மாதிரி காரியங்களை பேச முடியும். அப்ப இயேசு என்ன செஞ்சாரு, இயேசு பேசும்போதும் 12 வயசுல இயேசு என்ன செய்யறாரு, ஆலயத்துக்கு முன்பாக போய் பேசுறாரு. இயேசுவை பத்தி என்ன, ஐயோ இவன் தச்ச மகனாச்சே, இவன் எப்படி இப்படி பேசுறான், இவனோட சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியுமே, இந்த தச்ச மகன் எப்படி இந்த அளவுக்கு பேச முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சில பேர் இடர்கள் அடைந்தாங்க, இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இவன் தச்ச மகன் தானே, இவனுக்கு என்ன தெரியும், இந்த காரியத்தெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அது போல தேவன் நம் பெரிய ஆளா இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை தெரிந்து கொள்ளல, இல்லாதவர்கள் ஆகிய நம்மள, ஒண்ணுக்கும் உதவாதவர்கள் ஆகிய நம்மள தேவன் என்ன செஞ்சாரு, தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒன்னும் நம்ம பெரிய பராக்கிரமசாலின்னு நினைச்சு தேவன் தெரிந்து கொள்ளல, என்னன்னு சொல்லி தெரிந்து கொண்டாரு, இது ஒண்ணுக்கும் உதவாத ஆளு, இவனை தெரிந்து கொண்டு இவனுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுத்து இவனை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அதனால நம்மளை பெருமைப்படுத்தணும்னா நம்மளோட பலவீனங்களை குறிச்சுதான் நம்ம பெருமைப்படுத்தணும். நம்ம என்ன செய்யணும், நம்மளை குறிச்சு நம்ம பெருமை பாராட்டணும்னா நம்மளோட பலவீனங்களை குறிச்சுதான் நம்ம பெருமை பாராட்டணும். நம்ம போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி பெருமை பாராட்ட முடியாது. தேவன் இல்லாதவைகளும் ஒன்றுக்கு உதவாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாருன்னு வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம் நம்ம 2 கொரிந்தியர் 11:30. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்ப நம்ம மேன்மை பாராட்டணும் என்னத்தை குறிச்சு மேன்மை பாராட்டணுமா, நம் பலவீனத்தை குறிச்சுதான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்ம பலவீனர்களா இருக்கிறோம்னு அதைதான் குறிச்சு மேன்மை பாராட்டணும். எனக்கு அது தெரியும் எனக்கு இதை தெரியும்னு சொல்லி மேன்மை பாராட்டுறது இல்ல. நான் ஒண்ணும் இல்லாதவனா இருக்கிறேன், ஆனா கர்த்தரோட பலம் தான் என்னை இடைக்கட்டி என்னை இந்நாள் வரைக்கும் கர்த்தர் தான் நடத்தி இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யறாரு, எல்லா காரியத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி தந்து என்னை நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. இதுதான் நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும்னு பெருமை பாராட்டது இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் நம்ம பெருமை பாராட்டணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு பலன் இல்லை, நான் மண்ணான மனுஷனா இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டி என்னை நடத்துறாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்மள ஒரு வெறுமையாக்குறோம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம வெறுமையாக்குறோம். நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, நம்ம என்ன சொல்றோம், நம்மள வெறுமையாக்குறேன், நான் ஒண்ணுக்கும் உதவாதவனா இருக்கிறேன், ஆனாலும் நான் பெரிய காரியங்களை என்னால செய்ய முடியும். எப்படி என்னால செய்ய முடியும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்னால் எல்லாம் செய்ய எனக்கு பலம் உண்டு. நான் பலவீனர்களா இருக்கிறோம்,
மண்ணானவர்களா இருக்கிறோம், இன்னும் நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரு. நம்மளால ஒண்ணும் செய்யறதுக்கு பலன் இல்லை, நமக்கு பலவீனரா இருக்கிறோம். அப்ப பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. அப்ப நம்ம பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டும் போது நம்ம ஒண்ணும் முடியாது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாதியா அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறோம். பலவீனரா இருக்கிறோம் நம்ம சொல்றோம். அப்ப பலவீனரா இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய பலன் என்ன செய்யும், நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. நான் பெரிய பலவானே, என்னால எல்லாம் செய்ய முடியும், என்னோட சொந்த பலத்தினால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னாக்கா ஆவியானவர் நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவையில்லை. அப்ப நான் என்னால பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும், பாவத்தை என்னால எதிர்த்து நிக்க முடியும், எல்லா காரியத்தையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா ஆவியானவரோட உதவி நமக்கு தேவையில்லை. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டாரு. ஏன் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறாரு நம்ம பாக்குறோம். ஏன் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தாரு. இயேசு கிறிஸ்து உலகத்துல ஜீவிச்சாரு, உலகத்துல அநேக காரியங்களை செஞ்சாரு, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. சிலுவை மரணம் பரியந்தம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாருன்னு பாக்குறோம். அநேக பாடுகள் பட்டாரு, அற்புதங்களை செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு, அநேக பாவங்கள் அவரை மேற்கொள்ளும் போது அவர் ஜெயம் கொண்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? ஜெயம் கொண்டாரு. இன்னும் அநேக பிரச்சனைகள், பாடுகள், ஆபத்துகள் வரும்பொழுது இயேசு என்ன செஞ்சாரு? மேற்கொண்டாரு. அந்த கடல்ல கூட என்ன செஞ்சாரு? நடந்து போனாரு. ஒரு விஷயம் பாக்குறோம், கடல்ல கப்பல்ல கீழ் தட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய அலை வந்துருச்சு. பெரிய அலை வந்த பிறகு ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கெல்லாம் சாக போகிறோம்னு சீச்சர்கள் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற? காற்றையும் கடலையும் அதட்டினால பெரிய அமர்தல் உண்டாயிடுச்சு. இப்படிலாம் அநேக காரியம் செஞ்ச இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. இப்படி பாடுபட்ட ஆவி, பாடுபட்டதான பரிசுத்த ஆவி, கஷ்டத்துக்குள்ள போய் ஜெயிச்ச பரிசுத்த ஆவி, இப்படி அநேக காரியங்களை செய்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டுட்டாரு. பாவத்தை ஜெயம் கொண்டுட்டாரு, மரணத்தை ஜெயம் கொண்டுட்டாரு, அநேக ஆபத்துகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டார் பரிசுத்த ஆவியானவர். எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மேற்கொண்டுட்டாரு. அந்த மேற்கொண்ட ஆவியானவரை பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு? நமக்குள்ள வைக்கிறாரு. நமக்குள்ள அந்த மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இருக்கிறார். இப்ப இவைகள் எல்லாம் செஞ்சு உலகத்துல எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து செஞ்ச பரிசுத்த ஆவியானவரு அந்த இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரோட அந்த பரிசுத்த ஆவியானவரு நம்மளுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. நமக்கு முதலாவது தெரியுது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளோட மண்ணான மனுஷங்களா இருக்கிறோம், நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. ஏன் மண்ணான மனுஷங்களா இருக்கிறோம்? மண்ணான ஆதாம்னால ஜெய ஜீவியம் செய்ய முடியல. என்ன செஞ்சாரு? கீழ்ப்படியாமையினால பாவத்துல விழுந்தாரு. ஆதாமு பாவத்துல விழுந்துட்டாரு. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ ஆவியானவரா உலகத்தை ஜெயிச்சாரு, பாவத்தை ஜெயிச்சாருன்னு பாக்குறோம். அந்த ஜெயிச்ச பரிசுத்த ஆவியானவரு நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஜெயிச்ச பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த பரிசுத்த ஆவி நம்ம என்ன சொல்றோம்? நம்மளால சொந்த பலத்தினால பரிசுத்தமா ஜீவிக்க முடியல, சொந்த பலத்தினால ஜெய ஜீவியம் செய்ய முடியல, சொந்த பலத்தினால பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் சிலர் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. எப்ப கிரியை செய்வாரு? நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். சுயபலத்துல என் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது, சுயபலத்துல நான் பாவத்தை ஜெயிக்க முடியாது, சுயபலத்துல நான் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? நமக்குள்ள கிரியை செய்வாரு. அநேகர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவங்களுக்குள்ள கிரியை செய்யல இடம் கொடுக்கறது இல்லை. அந்த அவங்க பலவீனத்திலேயே கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் பலவீனர்களா இருக்கிறோம். இந்த வேதவசனம் சொல்லுது, பலவீனமா அந்த முக்காலத்துல பலவீனர்களா நம்ம காணப்பட்டோம். ஆனா தேவன் பலவீனர்களா காணப்பட்ட தேவன் என்ன செஞ்சாரு? நம்மளை ரட்சித்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5:6 வாசிக்கிறாங்க. ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். யாருக்காக வச்சிருக்கிறாரு?
பரிசுத்தவான்களுக்காக இல்ல, அக்கிரமம் செய்கிறவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்திருக்கிறாரு. அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருந்த பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நமக்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அன்றியும் நாம் பலவீனர்களா இருக்கும் போது, பலவீனர்களா இருந்தோம். என்னத்துக்கு பலவீனர்களா இருக்கிறோம்? ஒரு பரிசுத்த ஜீவியை செய்ய முடியாது, பலவீனவர்களா இருக்கிறோம். ஒரு பரிசுத்தமான ஜீவியை செய்ய முடியாது, பலவீனர்களா இருக்கிறோம். ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாது, பலவீனர்களா இருக்கிறோம். முற்காலத்துல ரட்சிக்கப்படாத முந்தி பரிசுத்த ஆவியே நமக்கு கிடைக்கல. அந்த காலத்துல அது எப்படி இருந்தோம்? பலனற்றவர்களா இருந்தோம், பலவீனர்களா இருந்தோம், பரிசுத்த ஜீவியை செய்ய முடியாதவர்களா இருந்தோம். ஆனா இயேசு குறித்த காலத்துல மரித்து, நமக்காக மரித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்மால என்ன செய்ய முடியும்? ஜெய ஜீவியை செய்ய முடியும், பரிசுத்தமா ஜீவிக்க முடியும், பாவங்களை மேற்கொள்ள முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். எல்லா காரியத்தில இருந்து ஜெயித்த இயேசு கிறிஸ்துவோட ஆவி, பிதாவானவரோட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்படி நாம் இடம் கொடுக்கிறோம். நம்ம பார்க்கிறோம் அநேக வேலைகள்ல நம்ம கொஞ்சம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் முந்தி நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ரொம்ப அசிங்கமான வாழ்க்கையா இருக்கும். தேவையில்லாத காரியங்களை பேசுறது, தேவையில்லாத காரியங்களை சுற்றி மற்றவங்களை குறிச்சு பேசுறது, மற்ற தேவையில்லாத மற்றவங்களை மட்டமா பேசுறது, இன்னும் தேவையில்லாத மற்ற குடும்ப காரியங்களை பேசுறது, இப்படிப்பட்டவங்களாம் நம்ம ஜீவிச்சோம். என்றைக்கு நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோமோ, என்றைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோமோ, நம்மளால ஒன்றும் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது, இந்த வாயை அடக்க முடியாது, நம்மளால முடியாதுன்னு என்னைக்கு முடிவு பண்ணி ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ, அன்றையிலிருந்து நம்ம ஜீவியம் எப்படி இருக்கக்கூடியதா இருக்கு? ஒரு மாறுபட்ட ஜீவியமா இருக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னன்னு முடிவுக்கு வந்திருக்கிறோம்? நம்மளால தேவனை பிரியப்படுத்த முடியாது, நம்ம சுயபலத்தினால தேவனை பிரியப்படுத்த முடியாது, சுயபலத்தினால கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு வந்த பிறகு இனிமே எதை நம்பி இருக்கிறோம்? முழுக்க பரிசுத்த ஆவியானவர் தான் நம்பி இருக்கிறோம், முழுக்க தேவனை நம்பிதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு? அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கக்கூடியதா இருக்குது? மாறுபட்ட ஜீவியமா இருக்குது, ஜெய ஜீவியம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். அநேகரு நம்ம பார்க்கிறோம், சுயபலத்துல சபையிலையும் பார்க்கிறோம், அநேக பேர் கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, கர்த்தருக்கு பெரிய காரியம் செய்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஆனாலும் சுயபலத்துல செய்வாங்க. நான் அப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. சிஸ்டர் விசுவாசி, ஊழியக்காரங்கள சிஸ்டர் விசுவாசி. அவங்க கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்வாங்க. ஆனா நம்ம பார்ப்போம், இவ்வளோ நம்ம இவங்க அளவுக்கு இல்லையே, இவங்க அளவுக்கு நம்ம இல்லையே, இவங்க இப்படி காரியங்களை செய்யறாங்களே கர்த்தருக்காக. ஆனா கர்த்தருக்காக எல்லா காரியத்தையும் செய்யறாங்க, ஆனா சுயபலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேத வசனம் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அப்ப மாம்சத்தின் படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவங்களே சிந்திப்பாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரிய காரியங்களை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு தேவனை பிரியப்படுத்துற காரியமாகவும் இருக்கலாம், தேவனோட காரியமா கூட இருக்கலாம். ஆனா மாம்சத்தை சார்ந்து ஜீவிக்கிறாங்க, மாம்சத்தின்படி நடக்கிறாங்க, மாம்சத்தை சார்ந்துதான் தேவனை பிரியப்படுத்துறாங்க, மாம்சத்தை சார்ந்துதான் கர்த்தரோட காரியத்தை செய்யறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்க அப்படி இருக்கிறாங்க, அப்படி ஜீவிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு புத்தி சுயாதீனம் இல்லாத மாதிரி போயிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலை, என்னன்னா அது கர்த்தருக்காக இப்படி பாடுபட்டாங்களே, இப்படி சபையில இருந்து சேர்ச்சில் இப்படிலாம் காரியம் செஞ்சுட்டு இருந்தாங்களே, இப்படி இவங்களுக்கு ஒரு புத்தி சுயாதீனம் இல்லாத நிலவரத்துக்கு வந்துட்டாங்களே, எப்படி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்ப எங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப காலப்போக்கில் கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது போக நம்மளுக்கு தெரியுது, ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, ஏன் இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த சகோதரனுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடக்குது? அவங்க மாம்சத்தின்படி நடக்கிறாங்க, தொடர்ந்து தேவனை பிரியப்படுத்துறாங்க தான், ஜெபிக்கிறாங்க தான், அநேக காரியங்கள் கர்த்தருக்காக செய்யறாங்க தான். ஆனா ஆவியின்படி செய்யல. எப்படி செய்யறாங்க? மாம்சத்தின்படி செய்யறாங்க, தேவனால உணர்த்தப்பட்டு செய்யல. அவங்க சொந்தமா அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டு, சொந்தமா அவங்கள டிசிப்ளின் பண்ணிக்கிட்டு காரியங்களை செய்யறாங்க, சொந்த பலத்துல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொந்த பலத்துல செய்யும் போது அவங்க தேவனை சார்ந்து அறவே இல்லை,
அவங்க கர்த்தர் சபைக்கு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா தேவனை சார்ந்து அந்த அவங்க காரியங்களை செய்யல. அவங்க சுயபலத்துல சார்ந்துதான் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுயபலத்துல சார்ந்து செய்யும் போது தேவனுக்கும் அவங்களுக்கு ஒரு உறவு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தாலும், அவருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அவர் கிரியை செய்ய முடியல. ஏன் கிரியை செய்ய முடியல? அவங்க ஒரு முடிவுக்கு வரல. என்ன முடிவுக்கு வரல? நாம் சுயபலத்தினால ஒரு ஜெயஜீவியை செய்ய முடியாது, சுயபலத்தினால கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது, சுயபலத்தினால கர்த்தருக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தேவ பலத்தினால தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு ஒரு முடிவுக்கு வரல. நாம் முடிவுக்கு வரணும். நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? சொந்த பலத்தினால கர்த்தரை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அப்பதான் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வருஷம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வருஷம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, நம்ம உலகத்துல இருக்கிறோம், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, ஐயோ இந்த பாடுக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கும் போது ஆண்டவர், ஐயோ ஆமா உனக்கு ரொம்ப கவலை தான், ரொம்ப பிரச்சனை தான், இந்த உலகத்துல ரொம்ப பிரச்சனை, ரொம்ப தான் நீ கஷ்டப்படுற அப்படின்னு பார்த்து பரிதவிக்கிறார். அப்படி பரிதவிக்கிற ஆண்டவர் நமக்கு இல்லை. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு? உலகத்துல இருந்து நம்ம ஐயோ நம்ம கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்றோமே, அந்த காரியத்தெல்லாம் ஜெயிச்ச ஆண்டவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஜெயிக்காம இருந்திருந்தா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஐயோ ஆமா உலக ஜீவியம் உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதா, ஓ இந்த பாதை உனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, ஆமா நான் பாக்குறேன், பரவாயில்ல நீ கொஞ்சம் நான் உன்னை வாழ்க்கையை கொஞ்சம் லகுவாக்குறேன், கொஞ்சம் பிரச்சனையை நான் எடுத்து போடுறேன், ஓ ரொம்ப கஷ்டமா இருக்குதா அப்படின்னு பரிதவிக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு இல்லாம எல்லாவற்றையும் அந்த உலகத்துல இருந்து சோதிக்கப்பட்டு ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால நம்ம பிரச்சனையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அவர் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், பலவீனரா இருக்கிறோம், கர்த்தர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நான் பலவீனரா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது பரிதவிக்கல ஆண்டவர் என்ன செய்யறாரு? பலத்தை கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்கு அந்த என்ன செய்யறாரு? அந்த பலத்தை கொடுக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஜெயஜீவியை செய்யும்படியா பலத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரா இருக்கிறாரு. பார்த்து ஐயோ இவ்வளவு கஷ்டமா படுறேன், ஐயோ நான் உலகத்துல உன்னை உண்டாக்கி ஐயோ நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா அப்படின்னு பார்த்து ஐயோ பரிதவிக்கல ஆண்டவர் என்ன செய்யறாரு? கிருபையை கொடுக்கிறாரு. ஏன்னா அவர் உலகத்துல இருந்து எல்லா பிரச்சனையிலையும் போய் பாடுபட்டு சகிச்சு வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம பிரச்சனைக்குள்ள போகும்போதும் அதுக்கு போய் எப்படி அதுல இருந்து தீர்வு காண்றது, எப்படி அந்த பிரச்சனையில இருந்து ஜெயம் கொள்றது, எப்படி இந்த பாவத்தில இருந்து விடுதலை ஆகுறது, எப்படி இந்த பாவத்தை ஜெயம் கொள்றது அப்படின்றதான முகாந்திரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள சார்ந்து ஜீவிக்கும் போது என்ன செய்வாரு? ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள நமக்கு கிருபை தருவார். அதான் தான் பரிசுத்த பவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும்னு சொல்றாரு. அப்ப நம்ம கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது ஆவியானவருக்கு நம்ம முழுமையா இடம் கொடுக்கும் போது எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நமக்கு வழி இருக்குது. ஆனா சுயபலத்துல நம்ம ஜீவிச்சு எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளணும் அப்படின்னாக்கா என்ன வரும்? பின்னால பெரிய பிரச்சனை தான் வரும். ஒரு பிரச்சனை வருது, சண்டை, ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல, ஒரு பிரச்சனை வருது, ஒரு பேச போறோம் ஒரு இடத்துக்கு, அப்ப ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கல, அங்க போறோம் சுயத்திலேயே நான் போய் அந்த பிரச்சனையெல்லாம் பேசி செட்டில் பண்ணிடுவேன். அங்க போனா என்ன நடக்கும்? பெரிய சண்டை வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி இன்னும் கொளுத்தி 10 வருஷம் 20 வருஷம் பேச முடியாத நிலவரம் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம்.
ஆனா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தா, அந்த பிரச்சனைய தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தா, தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செஞ்சா, அந்த பிரச்சனை வரும்போது அவங்க ஒரு பேச்சு பேசும்போதும் மறுபேச்சு என்ன செய்வோம்? ஆமாங்க, தவறுதான், அது செஞ்சிருக்க கூடாது, என் தவறுதான், மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசக்கூடியதா. அது சுயபலத்துல போயிருந்தா என்ன எப்படி தெரியுமோ, நான் செஞ்சதெல்லாம் சரிதான், இப்படிலாம் செஞ்சு பேசாம இருக்கிறவங்களும் இருக்கிறோம். எத்தனை வருஷமா பேசாம சண்டையை போட்டு சுயபலத்துல நான் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட்டு கண்டை போட்டு 10 வருஷம் 15 வருஷம் பேசாதவங்களும் இருக்கிறோம். அப்ப என்ன செஞ்சோம்? ஏன் அந்த பிரச்சனையை செட்டில் பண்ண முடியல? ஏன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியல? சுயபலத்துல போய் தீர்வு காண முயற்சி பண்றோம். சுயபலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணானவர்களுக்கு கர்த்தருக்கு தெரியும், நம்மளால மண்ணான மனுஷனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவரோட திவ்ய வல்லமையான பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுவும் கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஆவியானவர் எல்லா வழியிலையும் போதித்து உன்னை நடத்துவாருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கல. முழுமையா ஒப்பு கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் மெய்யாகவே ஒரு முடிவுக்கு வரணும். இந்த பிரச்சனையை என்னால் செய்ய முடியாது, பிரச்சனைய என்னால தீர்வு காண முடியாது, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வந்தாதான், தேவன் தான் அந்த பிரச்சனைய தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? முடிவுக்கு வர முடியும். அந்த முடிவுக்கு வரணும். அப்ப முடிவுக்கு வந்தாதான் என்ன செய்ய முடியும்? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு பார்க்கணும். சொந்த பலத்தினால நம்ம தீர்வுக்கு இந்த பிரச்சனை இந்த காரியத்தை கொண்டுதான் நம்ம திறக்கணும்னா, இப்ப நம்ம காடி வச்சிருக்கிறோம், காடியில ஒரு நட்டு கழட்டணும், டயர் கழட்டணும். டயரை கழட்டத்துக்கு என்ன வேணும்? ஸ்பானர் வேணும். ஒரு துணியும் ஸ்க்ரூ டிரைவரையும் போயிட்டு வச்சு கழட்ட முடியுமா? டயரை 4 டயர், ஒரு டயர் பம்ப்செட் ஆயிடுச்சு, அப்ப டயரை கழட்டணும். அப்ப அந்த டயரை கழட்டுறதுக்கு என்ன வேணும்? அது சரியான ஸ்பானர் வேணும், சரியான எக்யூப்மெண்ட் வேணும், ஒரு ஸ்பானர் வேணும். அந்த ஸ்பானரை வச்சு கழட்டினாதான் என்ன செய்யணும்? டயரை கழட்டி எடுக்க முடியும். அந்த ஸ்பானர் இல்லை நம்ம கிட்ட, ஒரு துணியும் ஸ்க்ரூ டிரைவரும் வச்சிருக்கிறோம், கழட்ட முடியுமா? கழட்ட முடியாது. அப்ப நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ள நம்மால முடியாது. தேவ ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இதை நம்ம உணரணும். உணர்ந்தா தேவ என்ன செய்வாரு? தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறாரு. வேதவசனம் சொல்லுது, உள்ளங்கையில கர்த்தர் என்ன செய்வாரு? நான் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன். உள்ளங்கையில கர்த்தர் வரைஞ்சி வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா நம்ம தான் போனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? உள்ளங்கையில வரைஞ்சி என் பிள்ளை பல விதமான பிரச்சனைக்குள்ள போகுது, ஆனா ஆவியானவரோட உதவி தேவைன்னு கேட்கவே இல்லையே. நான் மாம்சத்துல, நான் என் சொந்த பலத்துல, என்னோட படிப்புனால, என்னோட ஞானத்தினால, என்னோட பலத்தினால இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிடுவேன் நானுன்னு சொல்லி போகுது. போய் என்ன ஆகுது? செட்டில் பண்ண முடியல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உள்ளங்கையில வரைஞ்சுக்கிட்டு என் மக என்னோட பலத்தை கேட்பாங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு சொல்லி இருக்கிறேன், என் பலத்தை கேட்கிறாங்களா, எதிர்பார்க்கிறாங்களான்னு ஆண்டவரே பார்க்கிறாரு. நம்ம தேவனோட பலத்தை எதிர்பார்க்கல. நம்ம என்ன செய்யறோம்? சுயபலத்துல போய் அநேக காரியங்களை மேற்கொள்ளலாம்னு முயற்சி பண்றோம். ஆனா சுயபலத்துல காரியங்களை முயற்சி பண்ணா மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமா மேற்கொள்ள முடியாது. நிச்சயமா மேற்கொள்ள முடியாது. அதனால தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 28-31. பூமி கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இடைப்படையவும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்யறாரு? பலன் கொடுக்கிறாரு. அவரோட வல்லமை சர்வ பெரிய வல்லமையா இருக்குது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு தான் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரு. பலன் இல்லாதவனுக்கு தான் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. எனக்கு பலன் இருக்கு, என் சொந்த பலத்தினால நான் போய் பிரச்சனை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னா ஆண்டவரோட பலனை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யணும். தேவன் நமக்கு இந்த பிரச்சனையில இருந்து உதவி செய்யணும். சுயபலத்துல இல்ல. அதனால இந்த 31ஆம் வசனத்துல பாக்குறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏன் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்? ஏன்னா தேவ பலன் அவர்களுக்குள்ள இருக்குது. தேவ பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறபடினால எல்லா காரியத்தையும் செய்ய அவங்களுக்கு பலன் உண்டு. நம்முடைய சொந்த பலத்தினால எதையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். நம்ம சுயபலத்தினால ஒன்னும் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாதான் நமக்கு எல்லா காரியமும் நடக்கும். எல்லா காரியமும் நடக்கும். அநேகருக்கு இந்த காரியம் தெரியறது இல்லை. என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க, சுயபலத்துல ஜீவிக்கிறாங்க, சுயத்துல ஜீவிக்கிறாங்க. அவங்க எனக்கு இருக்கிற பலத்துல கர்த்தருக்கு ஏதாவது, சொந்த பலத்துல என்ன செய்வேன்? என்னோட பலத்தினால கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சிருவையா. சுயபலத்துல செய்யும்படியா கர்த்தரை எதிர்பார்க்கல. கர்த்தரு சுயபலத்துல நீங்க நிக்கணும்னு சொல்லி கர்த்தரை எதிர்பார்க்கல. கர்த்தர் அவரோட பலத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரு இப்ப பாருங்க, இப்ப நெருப்பு அமைக்கிறவன் பொம்பாக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான்? அதுக்கு தேவையான உடுப்பு, அதுக்கு தேவையான காரியம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான். எல்லாம் அதுக்கு சூடு படாத சட்டை, சூடுபடாத காலணி, சூடுபடாத கைவுறை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். நம்ம நெருப்பு அரைக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி ஜப்பான் ஜிலுப்புறம் அரக்கால் சுவாரி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு பனியன் போட்டுட்டு போய் நெருப்பு அரைக்க போக முடியுமா? போக முடியாது. அந்த காரியத்தை செய்யணும்னா அவன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறான். அதை வச்சுதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கணும்னா, ஜெய ஜீவியம் செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் உதவி நமக்கு தேவைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமையே நான் தேவனை பிரியப்படுத்திடுவேன், பரிசுத்த ஆவி உதவி இல்லாமையே கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய போறேன், பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமையே நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பலவிதமான பிரச்சனை, கஷ்டம். ஒரே நாள்ல செட்டில் பண்ற பிரச்சனை 10 வருஷமா இருக்கடிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்ல. ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு பேசி சமாதானம் பண்ண வேண்டிய, ஏன் சமாதானம் பண்ண முடியல? 2 பேத்துக்குமே பரிசுத்த ஆவியானவர் 2 பேத்து பக்கமும் கிரியை செய்யல. 2 பேரும் மாம்சத்தின்படி ஜீவிக்கிறாங்க. அங்க ஒரு முடிவு வருமா? ஏதாவது ஒரு ஆளு ஆவியின்படி நடந்தாக்கா என்ன செய்வாரு? ஐயா நான் செஞ்சது தவறுதான் ஐயா, நான் என்ன மன்னிச்சுங்கன்னு மன்னிப்பு கேட்பாரு. 2 பேரும் மாம்சத்தின்படி நடந்தா 2 பேரும் நான் செஞ்சது தவறு இல்லை, நான் செஞ்சது தவறு இல்லைன்னு பேசுவாங்க. அப்ப 2 பேரும் நான் செஞ்சது தவறு இல்லைன்னா அங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள கிரியை செஞ்சா ஆச்சு, இல்லாட்டி போச்சு. தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை, அதை நமக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு பேசி இருக்கிறாரு, நம்ம அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து கர்த்தரு நம்மளை நடத்தணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.